ரசிகமணி டி.கே. சிதம்பரநாதன் 1882 1954 வரை. தமிழில் எல்லாம் உண்டு. தமிழின் கவிச்சுவைக்கு ஈடுமில்லை, இணையுமில்லை. தமிழால் அறிவியல் மட்டுமன்று அனைத்து இயல்களையும் கற்க முடியும் என சான்றுகளுடன் எடுத்துச் சொன்ன பெருந்தகை ரசிகமணி டி.கே. சிதம்பரநாதர். இவர் தமது இலக்கிய ரசிகத்தன்மையால் தமிழுக்கும் தமிழருக்கும் புத்துணர்வு ஊட்டியவர். டி.கே.சியின் வீட்டுக்கூடத்தில் வட்ட வடிவமான தொட்டிக்கட்டில் ஞாயிறுதோறும் மாலை 5 மணிக்கு கூடிய கூட்டம் இலக்கியத்தை பற்றி பேசியது. ஓகேங்களா? ஸோ நம்ம லாஸ்ட் லெசனில் பார்த்துருந்தோம் இல்லையா, வட்டத்தொட்டி அப்படின்னு ஒரு இலக்கிய கூட்டம் வந்து அவர் வீட்டில் நடைபெற்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு வட்ட வடிவமான தொட்டி கட்டில், அதில் ஞாயிறுதோறும் மாலை 5 மணிக்கு கூடிய கூட்டம் இலக்கியத்தை பற்றி பேசியது. ஸோ அதுதான் வந்துட்டு வட்டத்தொட்டி அப்படின்னு சொல்லிட்டு பெயர் பெற்றதுன்னு சொல்கிறாங்க. ஸோ டி.கே.சி இலக்கியங்களின் நயங்களை சொல்ல சொல்ல கூட்டத்தில் உள்ள அனைவரும் தங்களை மறந்து இலக்கியத்தில் திளைப்பர். தமிழின் இனிமை என்பது மட்டும் அவர்களின் உள்ளங்களில் நிறைந்திருக்கும்.